டெசிமல் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஒரு 4 டிஜிட் நம்பர் நான் எடுத்திருக்கேன். நான் 4 டிஜிட் நம்பர் எடுத்ததுனால ஃபஸ்ட்டு நீங்கள் 2 டிஜிட் நம்பர் எடுத்துக்கணும். 60 60க்குள்ளே என்ன ஸ்கொயர் ரூட் இருக்குன்னு நமக்கே தெரியும். 7 × 7 49, 8 × 8னா 64 ஆயிரும். ஸோ 7 எடுத்துக்கலாம். ஸோ 7 7 சார் உங்களுக்கு என்ன வரும்? 49 வரும். ஸோ 49 60 கூட சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பேலன்ஸ் ஆன்சர் என்ன இருக்குது? 11. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது, அதனால் பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கலாம். ரெண்டையும் அப்படியே நீங்கள் கீழே இறக்க போகிறீங்க. இறக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைடில் இருக்கு இல்லைங்களா, பண்ணிக்கணும். 7 2s are 14. இப்போ 1 4 வந்துடுச்சு. இப்போ 1 4 இருக்குது. சைடில் ஒரு நம்பர் சேர்க்கணும். அந்த நம்பரை அதாலேயே மறுபடியும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ சைடில் ஒரு நம்பர் சேர்க்கும் போது என்ன ஆகுது? 140 அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. 150 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம 1100ன்னு இருக்குது. ஸோ 150 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு நம்ம மைண்டு கால்குலேஷனே பண்ணணும். ஸோ 1000 நீங்கள் 300 பிரிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். 6 டைம்ஸ் வந்து 150 வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 7 டைம்ஸ் போடலாம். அந்த மாதிரி நீங்கள் நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான். அப்போ 1000க்குள்ளே எத்தனை 150 இருக்குது? 7 150. ஓகே, ஸோ 7 டைம்ஸ் போடலாம். அப்போ 7 டைம்ஸ் உங்களுக்கு போட்டால் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 7 7s are 40. ஸோ 1029. அப்போ 1029. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 96. இப்போ நம்ம 2 0 சேர்த்துக்கலாம். இப்போ என்ன டைம்ஸ் எழுதணும்? 7 டைம்ஸ், அதை போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 1 போட்டாச்சு. இப்போ லாஸ்ட் டிஜிட்டை தான் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டிஜிட்டை நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 147 இருக்கா? லாஸ்ட் டிஜிட்டை 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 14 வரும். பேலன்ஸ் 1 இங்கே போட்டுடணும். ஸோ 154 தான் இங்கே போடணும். 154. இப்போ 154 கூட நீங்கள் ஒரு நம்பர் சைடில் ஆட் பண்ணணும். அந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 150 கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணும்போது இது எந்த ரேஞ்சில் வந்துடுது? 1500 ரேஞ்சுக்கு வந்துடுது. ஸோ 1500 இப்போது 9000க்குள்ளே எத்தனை 1500 இருக்குது? அதே மாதிரி தான் ஒரு 6 டைம்ஸ் வரும். அப்போ 6ன்னு போடலாம். நம்ம 6ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஸோ 9276. 9276. உங்களுக்கு என்ன ஆன்சர் போடுறீங்க? நீங்கள் 6 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறீங்க. ஸோ 6. பேலன்ஸ் எழுதிக்கோங்க. உங்களுக்கு நமக்கு ஒரு 2 டிஜிட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60.25 is equal to 7.76. Thank you.